வணக்கங்க. ரீசெண்டாக மின்ட்ல ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இது ஃபுல் பேஜ் ஆர்டிக்கலு. மின்ட்டுங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குற பேப்பரில் ஒரு பெரிய கூஜா தூக்குற பேப்பர். இந்த கூஜா தூக்குற பேப்பரில் என்ன இருந்ததுன்னு படிப்போம். இந்த ஆர்டிக்கலை சைடில் போடுற நீங்களே பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேப்பர் ஒன்று இருக்குது, ஒரு மேகசின் ஒன்று இருக்குது. அது பேர் துக்ளக்குன்னு பேர். ஒரு சோகால்டு இன்டலெக்சுவல் சோ ராமசாமிங்கிறவர் ஆரம்பித்தவர். அவரோட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டினா நையாண்டி நக்கல் தான். சொசைட்டிக்கு ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி கிடையாது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணுறது தான் வேலை. காமராஜ் மாதிரி ஆளுங்களையும் நையாண்டி நக்கல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கு ஓணுங்கிறச்ச மட்டும் அவருக்கு அவர் குடும்பத்துக்கு நல்ல சேஃப்டி பண்ணுவார். எப்படின்னா, ஒரு காலத்தில் டாஸ்மாக் கம்பெனிக்கு டைரக்டராக இருந்தார். ஆனால் அவர் வேதம், பிராமணத்துவம் இதெல்லாம் எங்கே பிராமணன் அப்படியே ரொம்ப நல்லவர் மாதிரி வேஷம் போடுவார். அவர் துக்ளக்குங்க பத்திரிகை ஆரம்பித்தார். அவர் துக்ளக்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா ஒன்று போட்டிருந்தார். அது துக்ளக் ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அதை சித்தரித்து அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி துக்ளக் ஒரு கோமாளி மாதிரி அவர் சித்தரிச்சிருந்தார். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத இதில் போட்டிருக்கு. இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு, நான் சொல்லலை. கியாசுத்தீன் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் துக்ளக் டைனாஸ்டியை ஆரம்பித்தவர். துக்லதாபாத் ஃபோர்ட்னு சவுத் டெல்லியில் ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து தான் அவர் ஆட்சி செஞ்சவர். 13th நூற்றாண்டில் தான் அவர் பண்ணார். ஒரு காலத்தில் கேபிட்டலை டெல்லியிலேருந்து சென்ட்ரல் டெக்கனுக்கு கொண்டு வந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவர். துக்ளக் ஒரு வேலைக்காரனாக இருந்து ஆர்மியில் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி கடைசியில் சுல்தான் ஆயிட்டார். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி சொல்லுது. நீங்களே ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு அண்ட் காமன் மேன். அவர் ஏழையாக இருந்து ஒரு வேலைக்காரனாக இருந்து வேலைக்கு வந்ததுனால ஏழைங்களோட கஷ்டங்களை அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அவர் டாக்ஸஸை கம்மியாக போட்டார். அதே மாதிரி ட்ரவுட்டும் போது அதை இன்னும் கம்மி பண்ணார். இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணார். பல கோட்டைகள் கட்டினார். அண்டு எக்ஸசிவ் டாக்ஸேஷன், ரொம்ப டேக்ஸ் போட்டால் மக்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னவர் கியாசுத்தீன் துக்ளக். அந்த துக்ளக்கை நம்ம மயிலாப்பூர் சேர்ந்தவங்க எப்படி சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டே துக்ளக்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் நேற்று பேசும்போது 5 வருஷத்தில் 3,36,00,000 கோடி எக்ஸ்ட்ரா டியூட்டி செஸ்ஸுங்கிற பேரில் பெட்ரோலும் டீசல்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ஒரு எல்லாரும் கட்டுறது. நானும் அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுவேன், என் கேமராமேனும் அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுவான். ஊரில் ஒரு ஏஸ் வண்டி எங்கேருந்து அங்கே போகிறவங்க கூட அந்த டேக்ஸை கட்டுவான். அந்த டேக்ஸுக்கு என்னமோ காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணம்லாம் பொய்ன்னு நம்ம பல இடத்துல காமிச்சிட்டோம். அதாவது மன்மோகன் சிங் வாங்கின கடனை நாங்கள் அடைச்சோன்னாங்க. அப்புறம் அவங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே எடுத்து அதெல்லாம் அடைக்கலைன்னு காமிச்சோம். மெயினாக என்னென்னா, பணக்காரங்களுக்கு டேக்ஸை குறைச்சதை எங்கேயாவது காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு இந்த டேக்ஸை ஏற்றி போட்டாங்க. கச்சா எண்ணெய் விலை $65. இன்றைக்கும் நீங்கள் $100 ஒரு பெட்ரோலுக்கு ஆல்மோஸ்ட் லிட்டருக்கு கொடுக்குறீங்க. ஆனால் $148 இருக்கும்போது கூட மன்மோகன் சிங் அதை $70 கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் மன்மோகன் சிங் பேரறிஞர் மன்மோகன் சிங் முட்டாள். இன்றைக்கி இருக்கிற துக்ளக் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் கோஷ்டி சொல்லிகிட்டு இருக்கோம். அதையும் நம்மளாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அது நம்ம துரதிர்ஷ்டம். அர்பன் இந்தியாவில் ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இருக்குது. அர்பன் இந்தியாவில் இப்போ மெட்ராஸில் நம்ம இருக்கோம். இது மாதிரி இடத்துலலாம் ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இருக்குது. இது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா, Q2ல் இந்த அக்ராஸ் செக்டர் எல்லா கம்பெனிகளும் நல்லா பண்ணது. ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் சேல்ஸு கம்மியாயிடுச்சு. வால்யூம் க்ரோத்து கம்மியாக இருக்குது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வால்யூம் க்ரோத்து கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குது. நெஸ்லேயும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஷார்ப்லி 1% தான் க்ரோத்து, அதுவும் வால்யூம்ஸ் டிக்ளைன் ஆகிடுச்சுங்கிறார். டாடா கன்சியூமரும் ஐடிசியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் ஏரியாவில் டிமாண்டே குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. நேற்று நான் இன்னொரு சேனலில் பேசினபோது ஸ்டடியாக 2022 15% இன்க்ரீஸ் ஆனாலும் 2-வீலர் சேல்ஸ் இன்னும் 2019 பீக்கு பக்கத்தில் போகல. அதாவது 19 போய் இன்றைக்கி 5 வருஷத்தில் 2019 விற்ற அளவுக்கு மோட்டார் சைக்கிளும் ஸ்கூட்டரும் விற்கலை. இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். காரில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக விற்கிற காரு கம்மியாயிடுச்சு. 7 லட்ச ரூபா கம்மியாக விற்கிற கார்ஸ் கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் RC பார்கவ், சேர்மன் ஆஃப் மாருதி, என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதை கட்டுறதே நிறுத்திடலாமா,
பண்ணுறதே நிறுத்திடலாமான்னு பார்க்குறோம். ஏன்னா சேல்ஸே இம்ப்ரூவ் ஆகலன்னு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாருதி, அர்பன் ஏரியாவுக்கும் ரூரல் ஏரியாவுக்கும் ட்ரெண்டு டைவர்ஜ் ஆகுது. இந்த வருஷம் மான்சூன் நல்லவா இருந்ததுனால இதில் ரெவென்யூ அர்பன் ஏரியாவில் growth வந்து இல்லவே இல்லை. ரெவென்யூ க்ரோத்தும் இல்லை, நம்பர் ஆஃப் கார்ஸ் விற்றதும் கம்மியாயிடுச்சு 2% போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். ஆனால் போன வருஷம் மழை நல்லா பெய்யாதனாலையும் இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதுனாலையும் 8% ரூரலில் growth இருந்தது. ஓவராலாக எங்கள் சேல்ஸு ஃப்ளாட்டாக இருந்தது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்னாலதாக நாங்கள் தப்பித்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, ஃபடான்னு அவன் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் ஆட்டோ சேல்ஸ் வந்து 2.5% வருஷம் மாதம் குறைஞ்சிருக்கு. அதாவது டோட்டலாக ஆட்டோ சேல்ஸ் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபரில் 2.5% குறைஞ்சிருக்கு. இது ஏன் செப்டம்பர் அக்டோபர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இதுதான் இந்த தீபாவளி நவராத்திரி சீசன், இங்கே தான் மேக்ஸிமம் சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி ரூரல் மார்க்கெட் கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சிட்டியில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸு, எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பெங்களூரில் வருஷம் எஜுகேஷன் பில் 15% ஏறிடுச்சு. இந்த எஜுகேஷன் பில் வெறும் ஸ்கூல் பில் மட்டும் கிடையாது, அங்கங்கே டியூஷனுக்கு போடுற பில்லும் ஏறி இருக்கு. மருந்து விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். எவ்வளோ தூரம் மருந்து விலையை இந்த பெரிய கம்பெனிலாம் ஏற்றிருக்காங்கன்னு தெரியும். டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியும். அதனால இந்த செலவு பண்ணுறதுக்குன்னு மீறி இருக்கிற பணம் இன்னும் கம்மியாயிருக்கு. அதனால ப்ராடக்ட்ஸ் வாங்குறது கம்மியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்டாவோட கஞ்சன் சிங் என்ன சொல்கிறாருன்னா, லோ எண்ட் ப்ராடக்ட்ஸே எங்களுக்கு விற்க மாட்டேங்குது, ஏன்னா மக்கள்கிட்ட ஸ்பெண்டிங் தரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது மார்க்கெட்டு. டேக்ஸஸ் ஆன் காரு, பெட்ரோல் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. வெஹிக்கிளில் மட்டும் 30% டேக்ஸும், பெட்ரோல் டீசல்லே 50% டேக்ஸ் ஆயிடுச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை, கச்சா எண்ணெய் விலை $70 பேரல் வந்தப்புறம் கூட நம்ம அதில் டேக்ஸை குறைக்க மாட்டேங்கிறோம். இந்தோனேஷியாவில் பாம் ஆயிலோட எக்ஸ்போர்ட் டேக்ஸை குறைச்சி சேல்ஸை பூஸ்ட் பண்ணணும்னா உடனே இங்கே இம்போர்ட் டேக்ஸை ஏற்றி பாம் ஆயில் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கக்கூடாது, அதே விலையில் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. பெரிய பெரிய கார்பரேட்டில் ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஐடி இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸு, நீங்கள் எஃப்எம்சிஜி பற்றி நான் சொல்லிட்டேன், ட்ரக்ஸு, இந்த எல்லா கம்பெனிலையும் ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆனதுனால சம்பளம் ஏற்றுறதும் கம்மியாக பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் ஸ்டார்ட் அப் எல்லாம் அடி வாங்கி படுத்துச்சு. பைஜூஸ் விற்று மூடிடுச்சு. ஸ்விக்கி, ஓலா, இவங்க ஜொமாட்டோ எல்லாம் ஆட்களை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. போன வாரம் தான் ஓலாவில் ஒரு 500 பேரை காலி பண்ணாங்க. அதனால் முந்நூறு வேலைக்கு போகலாங்கிற ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2011-12 மெதுவாக அமௌண்ட் ஆஃப் சம்பளம் இன்க்ரீஸு குறைஞ்சிட்டே போகுது. போன 2-3 வருஷத்தில் அது கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனோட கம்மியாக இருக்குது. எல்லாருக்கும் சம்பளம் ஏறலை. சில ஊர்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, வாடகைங்கிறதே 22% ஆஃப் தி சிபிஐ இன்க்ரீஸில் இருக்கான். அதாவது சிபிஐ ஏறினதில் 22% வெறும் இதே ரெண்டலும் ஏறிடுச்சு. ஏன்னா நீங்கள் வீடு வாங்கணும்னா இப்போ 25-35 லட்சம் வீடு வாங்கினா, மகாபலிபுரம் பக்கத்தில் வீடு வாங்கினா, இல்லாட்டா செங்கல்பேட்டு பக்கத்தில் வீடு வாங்கலாம், இல்லாட்டா ஒரு கார்னர் சபர்பில் இங்கே ஊருக்குள்ளே வாங்கலாம் மெட்ராஸில். அங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரணுன்னா 2 மணி நேரம் ஆகும். வேலைக்கு வரதேங்கிறதே கஷ்டமாக போயிடும். அதனால் அங்கே வீடு வாங்கினாலும் நீங்கள் வீடு ஆஃபீஸுக்கு கிட்ட வாடகைக்கு வரத்துக்கு தவிர வேறு வழி கிடையாது. ஓவராலாக இந்த ஸ்லோவர் கார்பரேட் க்ரோத்னால வேஜஸும் ஸ்லோ ஆகிடுச்சு. வேஜஸ் க்ரோத்து ஸ்லோவாக இருந்ததுனால மக்கள் கன்சியூம் பண்ணுறதும் ஸ்லோ ஆகிடுச்சு. ஓவராலாக இந்தியாவில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் இருக்குது. இதுக்கு ஒரே வழி, நீங்கள் காமன் மேனுக்கு வரியை குறைச்சி பணக்காரங்களுக்கு வரியை ஏற்றினாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம்.